வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியோட ஸ்க்ராம்ப்ளர் பைக் வந்து இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோடைய ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் நிறையா பேருக்கு வந்து எஸ்டியில் ஸ்க்ராம்ப்ளர் அப்படிங்கிற ஒரு பைக் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்டு 2025 இந்த ஸ்க்ராம்ப்ளர் யாராவது உங்களுக்கு ஒரு ரோட்ஸ்டர் டைப்பில் இல்லைனா வந்துட்டு எல்லாம் பிஆர் 650 அந்த மாதிரி பைக்குக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எஸ்டியோட ஸ்க்ராம்ப்ளர் மாடல் என்ன மாதிரி இருக்குது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட லுக்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பீச் ரைட் பைக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரீஸில் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு ஒரு பெரிய க்ரேஸே இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த டுக்காட்டி மாடல்ஸ் அண்ட் அதே மாதிரி டுக்காட்டிலே நீங்கள் ஒரு மாடல் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே இருக்காது. ஒரு ஆஃப் ரோட் டயர்ஸ் மாதிரி மாட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு ரைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நான் உங்களுக்கு கிடச்சிச்சினாலும் நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். அதை இன்ஸ்பயர் பண்ண ஒரு டிசைன் தான் இந்த எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் அப்படிங்கிறது. லுக்ஸில் மட்டும் இல்லை, இந்த வண்டி உண்மையாலுமே ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லையுமே சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்டி சீரிஸில் இருக்க எல்லா பைக்ஸுக்குமே சிமிலரான ஒரே டைப் ஆஃப் என்ஜின் தான். வெளியில் இருக்கக்கூடிய அந்த என்ஜின் கவுல், அந்த கவர்ஸ், அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றங்களாக இருக்கும். மற்றபடி வண்டியோட இன்டெப்த்தாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பைக்கோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது 323cc என்ஜின், பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 29 பிஹெச்பி, அதேமாதிரி 29 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ என்ஜின் கொஞ்சம் ரண்டாக கிரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தராக இருக்காது. அட் த சேம் டைம் ஒரு ஆஃப் ரோடருக்கு ஈக்குவலான ஒரு பவர் வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட அந்த அவுட் கேசிங் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தவிர நம்ம அட்வான்ஸில் யூஸ் பண்ணுறதும் சரி, அதே மாதிரி நீங்கள் நிற்கிற இந்த ரோட்ஸ்டர் இந்த பைக்ஸில் யூஸ் பண்ணுற சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ஒரு என்ஜின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் ஓட்டுறதுக்குமே அந்த பவருமே வந்து நல்லாயிருக்கும். யாராவது வந்து அந்த ஒரு எப்பயுமே ராயல் என்ஃபீல்டே நான் வாங்கலைங்க, எனக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும், ஒரு புது விதமான ஒரு டிசைன்ஸில் ஒரு நல்ல பைக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பைக் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் இன்ஜினோட வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டி பார்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலிங் மாதிரி அந்த ஃபின்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிக்விட் கூலிங் ரேடியேட்டர் தான். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபின்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாலும் ஏர் மூலியமாகவும் இது கூலிங் ஆகும். பட் மெயின் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லிக்விட் கூலிங் தான். இதுக்கான அந்த கூலண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த டிசைன்ஸில் இது வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூலண்ட்டோட கேப் வந்து கீழே கொடுத்துருக்கிறது மேலே டாப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அப்படியே டயர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இந்த வண்டியில் ஃப்ரண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19 இன்ச்சஸ்க்கான வீல் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட டயர்ஸும் நமக்கு CBRS இருக்கு இல்லையா, CB350RS, அது ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான டயர் சைஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 100/90 செக்ஷனுக்கு 19 இன்ச்சஸ் வீல் சைஸ் வந்து வரும். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 150 செக்ஷனுக்கு ஜாப்பர் கர்வே டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதே டயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 140 செக்ஷன் நம்ம CB200 பைக்லேயும் வருது. ஆனால் இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 150 செக்ஷன் டயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த CB350RSல வரக்கூடிய அதே டயர்ஸ் தான். டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 320mm, ரியரில் 240mm. உங்களுக்கு டூயல் சேனல் ABS-ஓட தான் இந்த மாடல் வந்து கிடைக்குது. நீங்கள் வேணும்னா ரியர் ABS வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான ப்ரொவென்ஷன்ஸ் இந்த வண்டியில் வந்து வருது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ், பட் ஆனால் ரோட்ஸ்டரை கம்பேர் பண்ணும்போது இதோடைய டெலஸ்கோபிக்ஸு கொஞ்சம் அந்த ட்ராவல் வந்து பெட்டராக இருக்கும். ஆஃப் ரோடுக்கான அந்த மட்கார்டுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஆல் LEDs வந்து கிடைக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட டூம் வந்து LEDs, இண்டிகேட்டர்ஸ் LEDs, ரியரில் இருக்கக்கூடியதுமே நமக்கு வந்து LEDs தான். அப்படி நம்ம ரியர் செக்மெண்ட் வந்து பார்த்தோம்னா கேஸ் சார்ஜ் நைட்ராக் சஸ்பென்ஷன். ஸோ ரியரில் வந்து கேப்ரியல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கேப்ரியல் சஸ்பென்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பட் இது ரொம்ப ஹெவி டியூட்டியான ஒரு சஸ்பென்ஷன், ரொம்பவே பெட்டராக இருக்கும். அப்படியே ரியரில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஏதாவது கேரியர் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவென்சஸ்மே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆஃப் ரோட் பேட்டர்னில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிரிப்புமே இந்த டயர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து இதே டயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம CB200RSலையும் வச்சுருக்கோம். ஸோ அந்த பைக்கில் இருக்கிறதுமே இதோடைய லோ வெர்ஷன், இது வந்து 150 செக்ஷன், அது வந்து 140 செக்ஷன். டயர் ரொம்பவே நல்லாயிருக்கும். டூயல் எக்ஸாஸ்ட் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே அந்த ரெட்ரோ ஃபீல் வந்து கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல. அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸரான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த டிசைன் சூப்பராக இருக்கும். அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து 2 எக்ஸாஸ்ட் வரதுமே கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 185mm எபோவ் தான் வரும். ஸோ அதனால் ஆஃப் ரோடிங் சூப்பராக இருக்கும். டேங்கோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. லெஜெண்டரி SD அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் எல்லா விஷயங்கள்லையுமே லைட்டாக நீங்கள் அந்த க்ரோம் ஃபினிஷிங், அதே மாதிரி ஒரு விண்டேஜுக்கான அந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் பார்க்க முடியும்.
ரொம்ப 12.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் டேங்க் தான். இதோட சுவிச்சஸ் அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நான் ரோட்ஸ்டர்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, அதே கன்சோல் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சைடில் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது சின்னதாக ஒரு யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 விதமான போர்ட்ஸும் இருக்குது, சி டைப்பும் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் த்ராட்டில் வந்து நல்லா ஸ்மூத்தராகவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த ஒரு நான் ஏறி உட்காந்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ரோட்ஸ்டருக்கான அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த வண்டியில் நல்லாயிருக்கும். இந்த மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளச் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். நார்மலாக சைட் ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஹசார்டுக்கான சுவிட்ச் வந்து வருது. ஸோ இந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேண்டில் பார்ஸ் நல்லா அப்ரைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு கால் ஃப்ளாட் ஃபுட் ஆச்சுன்னா, ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா டிப்டோவில் இருக்குது. ஆக்சுவலாக சீட் ஹைட் வந்து 815 mm சீட் ஹைட். ஒரு 5.7 அந்த ஹைட்டுக்கு நீங்கள் மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்தோம்னா, ஸோ அதோட அந்த ஆஃப் ரோட் ஹேண்டில் பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ரைசர்ஸ்லாம் வராது, பட் எஸ்டியோட ஹேண்டில் பார்ஸ் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டடாக வரும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு அப்லிஃப்டடாக வரும். இதுதான் வித்தியாசம். நம்ம இன்டர்செப்டார் இருக்கு இல்லையா, இன்டர்செப்டாரில் வர மாதிரி தான் ஒரு மாதிரி கனெக்டடான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வந்து அப்ரைட்டாக இருக்கும். ஆனால் ஹேண்டில் பார்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த ரைசர்ஸ்லாம் எதுவும் கிடையாது, இது நார்மலான செட்டப் தான். ஸோ நீங்கள் வேணும்னா ஃப்யூச்சரில் இதோட ரைசர்ஸ் போட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான தான் இருக்கும். இந்த வண்டியோட ஒரு சின்ன அவுட்லுக் அண்டு ஒரு வாக் அரவுண்ட் தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இது 2025க்கான மாடல். இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 2,35,000 இருந்து ஐ திங்க் ஒரு 2,65,000 வரைக்கும் வருது. இதுக்கு வந்து கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் வேரியன்ஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டூயல் டோன் கலர், ஃபாரஸ்ட் க்ரீன் கலர். ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் மில்க் ஒயிட் ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு கலர் தான். மைலேஜ்னு அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய லைஃப் டைம் மைலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 28-29 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக தான் வந்து கிடைக்கும். ஏன்னா பவர்ஃபுல்லான இன்ஜின் தான், கொஞ்சம் வந்து ஹீட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த கொஞ்சம் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் லைட்டாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்ட் மாதிரி நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மைலேஜுமே எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மைலேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 30 அப்படிங்கிறது இந்த வண்டியோட ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும். ஸோ யாராவது எஸ்டி ஆர் அந்த ஸ்க்ராம்பிளர் பைக்ஸ் ஆர் ஜாவா பைக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி டே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட ஆடியன்ஸ்க்கு அது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதோட இன்ஜின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தரான இன்ஜின்லாம் கிடையாது நண்பா, ரஃபாக தான் இருக்கும். அந்த உண்மையிலுமே அந்த பழைய எஸ்டி அண்ட் ஜாவாவோட கிரண்ட்டை வந்து நீங்கள் இந்த வண்டியோட பவரில் ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால் அந்த இன்ஜின் இந்த இன்ஜின் சேமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மஹேந்திராவில் மோஜோ அப்படிங்கிற ஒரு மாடல் இருந்துச்சு இல்லையா, அந்த இன்ஜினோடைய ஒரு கிளாசிக் வெர்ஷன் சொல்லிட்டு இந்த இன்ஜின் வந்து சொல்லுவாங்க. எஸ், ஏன்னா நான் மோஜோ ஓட்டியிருக்கேன், எனக்கு தான் அந்த தெரிஞ்ச அந்த டபுள் எக்ஸாஸ்ட் வருது, அது எல்லாமே அந்த வண்டியிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணது தான். ஆனால் ஜாவாவோட பழைய சீரியஸ்லையுமே உங்களுக்கு அந்த டபுள் எக்ஸாஸ்ட் வரக்கூடிய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்ஜினோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்மளோட பாபரோ அதே மாதிரி அட்வென்ச்சரில் இந்த நிற்கிது பார்த்திங்களா, அட்வென்ச்சர். ஸோ அட்வென்ச்சரில் இருக்கக்கூடிய என்ஜினும் இந்த ஸ்க்ராம்பிளில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜினும் ஒன்று தான். பட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டிக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5,000லேருந்து 10,000 அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இது வந்து 350cc கீழே வரதுனால உங்களுக்கு இந்த நியூ ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் வேணும்னா நான் உங்களுக்கு நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சீட்டை வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேடிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இதோட சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டராக அந்த நிறைய பேர் ஆல்ட்ரு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சீட் டைப் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், இது உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் லாங் ரைடுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது, நீங்கள் லைட்டாக வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக் ஒன்று நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் bye.